ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஈஸி ஸ்வீட் ரெசிபி உட்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்திரத்தில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்த பருப்பை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கூட ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெந்து வந்ததுன்னா போதும், பருப்பு நல்லா வெந்துடும். அடுத்த பருப்பை ஆற விட்டுட்டு நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணி வறுத்துட்டு முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய் கூட இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளை ரவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரவையும் தேங்காயும் பொரிஞ்சு மணம் வர ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னுமே நல்லா மசிக்கணும்னா ஃபுல்லாகவே மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி திக்காகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ திக்காக தொடங்கினதும் கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப கெட்டியானதும் இன்னொரு தடவை கீ ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு நல்லாவே திரண்டு வருது. அவ்வளோதான், நம்மளுடைய உட்காரை ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிடுச்சுன்னா இன்னுமே கெட்டி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.